இன்னைக்கு இந்தியாவை பாதுகாக்கிறது வந்து நம்ம இராணுவம். அவர்களை வந்து நம்ம எந்த விதத்திலையும் குறை சொல்லுங்கிறது கூடாது. அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ராணுவ வீரர்கள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேச்சு சர்ச்சையாகி இருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியனும் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லணும், மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த அனுபவம்னு சொல்றாங்க இல்லையா, வயதானவங்க, அந்த வயதானவங்க அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும், இவங்களையெல்லாம் வச்சு இது பண்ற நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அற்புதமான பணி. நேற்றைக்கு முன்தினம் நேற்றைய தினம் தூங்காம கண் விழித்து இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு வீடியோ மூலமாக. பாரத பிரதமர் இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும், நம்ம பெருமைப்படுறோம். இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு, ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு போர்லையா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க, இல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு, வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர், கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர்கள். இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும், நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம், எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக. முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார? பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க. இவங்க நாடகம் ஆடுறதுக்கு ஒரு எல்லையே இல்லை. நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்வாங்களா? சரி, இதே ஸ்டாலின் விட்டு அங்க இருக்கிற நம்ம செக்ரட்டரி இவங்களை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்தினா என்ன ஆகும்? என்ன அர்த்தங்கட்டத்தனமா இன்னைக்கு பேரணியா? இதெல்லாம் ரொம்ப மோசம். மக்கள் இந்த நாடகத்தை இது மாதிரி ஸ்டாலின் நடத்துற நாடகம்லாம் நிறுத்திக் கொள்ளணும் கேட்டுக்கிறேன். செல்லூராஜ் கருத்து நீங்க கேட்டிருப்பீங்க, ராணுவ வீரருக்கு சமமாக ராணுவ வீரர்கள் முன்னாள் ராணுவ வீரர்களும் அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, எதுவும் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பாருங்க, ராணுவ வீரர் போர்ல வந்து எதுவும் செயல்படாத மாதிரி செல்லூராஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு இந்தியாவை பாதுகாக்கிறது வந்து நம்ம இராணுவம். அவர்களை வந்து நம்ம எந்த விதத்திலையும் குறை சொல்லுங்கிறது கூடாது. செல்லூராஜ் சொன்னது என்ன? அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். பொதுத் தேர்வு ரிசல்ட், நீங்கள் 10th பொதுத் தேர்வு ரிசல்ட் வந்துருக்கு, அது முடிஞ்ச அளவுக்கு தமிழகத்தில் அனைத்துமான தேர்ச்சி இருந்துச்சு, அப்போதுமான அளவு இருக்கா? இல்லை, அதாவது பரீட்சை எழுதி வெற்றி பெற்றவர்கள் இது, அது சம்பந்தமான கேள்வி. இதில் போதுமானதா இல்லையாங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும்? வந்து பரீட்சை எழுதியிருக்காங்க, அதிக மதிப்பெண் பெற்றால் வெற்றி பெற்றிருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பதில் சொல்ல முடியுது? இல்லை, தேசிய கல்வி திட்டம் அமலுக்கு கொண்டு வரன்றப்ப வந்து தமிழகத்தில் வந்து கல்வியை வந்து என்ன மாதிரி இருக்கு? தேசிய கல்விக் கொள்கை, அதான் தேசிய கல்விக் கொள்கையில் ஏற்கனவே இருக்க ஆங்கிலம் தமிழ் போக 3வது ஒரு மொழி எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அதில் 3வது மொழி வந்து ஹிந்தி தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. தெலுங்கு எடுக்கலாம், மலையாளம் எடுக்கலாம், கன்னடம் எடுக்கலாம், எந்த மொழி வேணாலும் எடுக்கலான்னு தான் இருக்குது. ஆனால் இன்னொரு மொழியை படிக்கிறதுனாலோ அந்த மொழியினுடைய கலாச்சாரம், பண்பாடு, அறிவியல் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்களா? அறிவு காலப்போக்கில் இப்போ நீங்கள் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, செல்ஃபோனை வச்சுட்டு இன்றைக்கி செல்ஃபோன் இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. எப்படி இந்த நாகரிகம் வந்துச்சு நமக்கு? இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு விட அதிகமாக இப்போ 2 வயசு 3 வயசு குழந்தைகள்லாம் வந்து செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் நாளுக்கு நாள் அறிவியல் வளர்ச்சியும் எல்லா முதிர்ச்சியும் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு